ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மூமி குக் வித் கிரியேஷனில் ஹோட்டல் ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்க்கலாம். காளான் கிரேவி சிம்பிளாகவும் சட்டுனும் சீக்கிரமும் செஞ்சிடலாம். இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ காளான் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், 3 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா காளானை வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 சின்ன தக்காளி, 3 பல்லாரி எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழையும் எடுத்திருக்கேன். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அதோட வதங்குறதுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா மல்லித்தழை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர சமயத்தில் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல மசாலாவோடு சேர்த்து காளானை நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வரும். இப்போது ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் தனியாக இஞ்சி வரும். பாருங்கள், தண்ணி தெரியுதா? அந்த மாதிரி தண்ணி நல்லா இஞ்சி வரும். இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணீரை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். இப்போ நல்லா கிரேவி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி திக்காகி நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு காளான் கிரேவி. காளான் கிரேவி 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே காளான் கிரேவி சூப்பராக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம். என்னுடைய காளான் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.